أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நாம் அத்துணை இவர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு வணக்க வழிபாடுகளில் நற்பண்பை படித்து கொள்ளுதல். கடந்த வாரத்தில் நற்பண்பு என்கிற தலைப்பில் நாம் உரையாற்றுகிற பொழுது நற்பண்பு இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அஹ்லாக்குடைய சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடரில வணக்க வழிபாடுகளிலும் நற்பண்பு அங்கு பயிற்சியாக கொடுக்கப்படுகின்றன. எனவே தான் உலகத்தில் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மனித நேயத்தின் வளர்ச்சி, பண்பாட்டின் வளர்ச்சி, நாகரிகத்தின் வளர்ச்சியாக கருதப்படுகிறது. அது ஒரு மதத்தின் வளர்ச்சியாக பார்க்கப்படவில்லை. அதனால்தான் இஸ்லாமிய அந்த பரவலை, இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹுடைய கிருபையால் யாராலும் அழிக்க முடியவில்லை. இஸ்லாம் உலக சக்திகளுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்பதற்கு பல காரணங்களில் ஒன்று நற்பண்பும் ஒன்றாக இருக்கிறது. நல்ல அஹ்லாக்கும் அதற்கு காரணமாக இருக்கிறது. குறிப்பாக இபாதத்துகளில் அஹ்லாக் பேணப்படுவதை பார்க்க முடிகிறது. அதனால தான் இஸ்லாத்தினுடைய அந்த நெறியை யாராலும் அழிக்க முடியாமல் ஆகிவிடுகிறது. இதனுடைய இபாதத்தை சிந்தித்து பார்க்கிற பொழுதும் நற்பண்பை வளர்க்கிற ஒன்றாகத்தான் வணக்க வழிபாடே இருக்கிறது. அதனால தான் இப்படி சொல்வார்கள், அர்கானுல் இஸ்லாம் மபாதியல் அஹ்லாக். இஸ்லாத்தினுடைய கடமைகள், அர்கான் இருக்கிறது, அந்த கடமைகள் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதான் மபாத். அப்படியானால்
ஒவ்வொரு கடமைகளாக நம்ம பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய கடமைகள் 5 என்று எடுத்துக்கொண்டால் கலிமாவை தாண்டி அடுத்து தொழுகை. தொழுகை என்கிற இபாதத்தில் என்ன அஹ்லாக்கு போதிக்கப்படுகிறது, என்ன அஹ்லாக்கு அந்த தொழுகையில் இஸ்லாம் பயிற்சியாக நமக்கு வழங்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாம் ஒரு வணக்கமாக மட்டுமே அதை சுருக்கி பார்க்கவில்லை. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தொழுகை கடமை. வெறுமன குனிந்து நிமிருதல் என்கிற வட்டத்தோடு அந்த தொழுகையை நிறுத்திவிடக்கூடாது. தொழுகையை பொறுத்தவரையில இன்னொரு கோணத்தில் ஒரு உடல் பயிற்சி என்கிற வழியாக அதை பார்த்து விடக்கூடாது. அதை தாண்டிய ஒன்று இருக்கிறது, அதுதான் அஹ்லாக். நல்லொழுக்கத்தின் பக்கம் இழுத்து செல்கிற ஒரு பயிற்சியை இந்த தொழுகை கொடுக்கிறது. தொழுகை என்கிற இபாதத் அல்லாஹ்வுக்கு நம்ம செலுத்துகிறோம், ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை. ஆனால் அந்த தொழுகையிலும் நல்லொழுக்க பயிற்சி இருக்கிறது. ஒரு முஸ்லிம் பண்பாளனாக, ஒரு நன்மை செய்யக்கூடிய நல்லவனாக, எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறக்கூடியவனாக இல்லாம ஒழுக்கத்தின் நெறியை கடைபிடிக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுமானால், இருக்கிறான் என்று எடுத்துக்கொண்டால் அவன்கிட்ட கண்டிப்பா தொழுகை என்கிற இபாதத் கண்டிப்பா இருக்கும். தொழுகைங்கிற இபாதத் அவனை நல்ல பண்பாட்டை வளர்க்க சொல்கிறது. அந்த பயிற்சி, அந்த எண்ணத்தை அந்த தொழுகை கொடுக்கிறது. இது அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியங்களையும் தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகையை பொறுத்தவரையில ஃபஹ்ஷாவை விட்டும் பாதுகாக்கிறது, மானக்கேடு ஒழுக்கக்கேடுகள் இருந்து பாதுகாக்கிறது. இதே நல்ல பண்பு, நற்பண்பு. இது தொழுகை தீமையான விஷயங்கள் இருந்து தடுக்கிறது. தீய பேச்சு, தீய நடவடிக்கை, தீய செயல்பாடுகள், இவைகளிலிருந்து அவனை பாதுகாக்கிறது. அப்படியானால் தொழுகை வெறும் இபாதத் என் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனை ஒரு அஹ்லாக்குள்ளவனாக அது அப்படியான ஒரு வாய்ப்பை, ஒரு பயிற்சியை இந்த தொழுகை கொடுக்கிறது. தொழுகை சகோதரத்துவத்தை வளர்க்கிறது. ஜமாத்து தொழுகைக்கு வந்து விட்டால் ஜமாத்து வலியுறுத்தப்படுகிறது ஆண்களுக்கு என்றால் அங்கு சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. நல்லொழுக்கம், அதிலேயும் பாருங்க நற்பண்பை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இஸ்லாத்தினுடைய தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் 3 அம்சங்கள் தொழுகையில் பிரதானம். ஹிசால் சலாஸ் என்று சொல்வார். 3 அம்சங்கள் அந்த தொழுகையில் பிரதானம். ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவது ஹஷியத், மூன்றாவது திக்ருல்லாஹ். இந்த 3 அமைந்த ஒன்றுதான் சரியான தொழுகை. இஹ்லாஸாக தொழுகணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதல், அதான் இஹ்லாஸ். இஹ்லாஸாக தொழுதல். ஹஷியத், உள்ளச்சத்தோடு தொழுதல். அடுத்தது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல். இந்த 3 அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு இபாதத்தாக தொழுகை இருக்க வேண்டும். சரி, இந்த 3 அம்சத்தினுடைய தாக்கம் என்ன தெரியுமா? முதல்ல இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று வருகிற பொழுது உள தூய்மை என்று வந்துவிட்டால் நல்லதை ஏவுதல் என்பதை அவனுக்கு அது வலியுறுத்துகிறது. உள தூய்மையாக இருக்கிற ஒரு மனிதன் நல்ல விஷயத்தை ஏவுவான். நம்ம கூட சொல்லுவோம், அவர் இஹ்லாஸா பேசினார், ஏனென்றால் அவருடைய பேச்சில் கரடு முரடு இருக்காது, அவருடைய வார்த்தையில் அசிங்கம் இருக்காது, அவருடைய வார்த்தையில் நாகரிகம் இருக்கும். அப்படிப்பட்டவரை பார்த்து இஹ்லாஸா பேசினார், அல்ல தெளிந்த மனதோடு உள தூய்மையோடு பேசினார், அது தொழுகையில் இருக்கிறது. அப்ப இஹ்லாஸ் தொழுகையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. என்றுமே இஹ்லாஸ் நல்லதை மட்டும்தான் அது கட்டளையிடும், நல்லதை மட்டும்தான் செய்ய வைக்கும். ஒன்று. இரண்டாவது அம்சம் ஹஷியத், அச்சம், உள்ளச்சம், அல்லாஹ் மீது அச்சம், அல்லாஹுடைய பயத்தோடு தொழுகிறது. அப்படி தொழுகிற பொழுது அச்சம் எதை கொடுக்கிறது என்றால் தவறுகளை விட்டும் தடுக்கிறது. அல்லாஹ் மேல பயம் இருந்துச்சுன்னா தவறு செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் தப்பு செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹுடைய ஹஷியத் வேண்டும். இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை அறிந்தவர்கள்
மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். அந்த ஹஷியத் வேண்டுமானால் அது தொழுகையில் இருக்கிறது. அப்படியான ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் தீமைகளை விட்டும் அந்த அச்சம் தடுக்கிறது. இது இரண்டாவது பண்பு. மூணாவது திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய நினைப்பு என்று சொன்னோம். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹுடைய நினைப்பு இருக்குமானால் அது நல்லதை மட்டுமே செய்ய சொல்லும், தீமைகளை விட்டு விலக சொல்லும். இந்த ரெண்டையுமே அல்லாஹ்வை நினைக்கிறவனுக்கு அது கண்டிப்பா சாத்தியமாகிற விஷயம். இந்த மூன்று அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு இபாதத்து தொழுகை. நீங்க எப்படி பார்த்தாலும் தொழுகை நற்பண்பை, அகலாக்கை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழுகை இன்னொரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அதுவும் நல்ல பண்பு தான். நேரம் தவறாமை. தொழுகையில நேரம் தவறாமை என்கிற பயிற்சியை தொழுகை நமக்கு கொடுக்கிறது. அதன் மூலமாக அதிலையும் பாருங்க, பிற மனிதர்களின் நேரத்தை வீணடித்தல். பெரும்பகுதி நான் ஒரு ஆசிரியராக இருந்தால், நேரம் தவறக்கூடியவனாக இருந்தால், என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய அமானிதத்தை நான் மோசடி செய்கிறேன். நேரம் என்பது அவர்களுக்குரியது, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி எனக்கு வழங்கப்பட்ட நேரம். நான் ஏறம் தவறக்கூடியவனாக இருந்தால் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய நேரத்தை வீணடித்து விட்டேன். அமானிதம், மோசடி. அப்போ ஒரு மனிதன்ட்ட நேரம் தவறாமை என்பது பிறர்களுடைய அமானிதத்தை பாதுகாக்கிற, பிறருடைய நேரத்தை மதிக்கிற ஒரு பண்பு எனக்கு வந்து விடுகிறது. அது எங்கிருந்து படிக்க முடிகிறது? தொழுகை அப்படியான பயிற்சியை கொடுக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தாங்கறான். தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்டதாக, நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது மோமின்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி குறிப்பிடுகிறான். எனவே நேரம் தவறாமை என்கிற பண்பை தொழுகையின் மூலமாக அந்த நற்பண்பை நான் கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் பிறருடைய நேரத்தை நான் திருட மாட்டேன், பிறருடைய நேரத்தை நான் அனாவசியமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். பிறருக்கு நான் ஒரு நேரம் கொடுத்திருந்தால் அந்த நேரத்தில் நான் சரியாக போய் நின்றிருப்பேன். எனக்கு தொழுகை அந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் சவுண்டை குறைச்சா நல்லா இருக்கும். அதனால் நேரத்தை பொறுத்தவரையில் அந்த பண்பாட்டை எனக்கு தொழுகை கற்றுத்தருகிறது. அது மட்டுமல்ல, நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் என்னுடைய மாணவர்களின் நேரத்தை நான் வீணடித்து விட்டேன். நான் ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஊழியனாக இருந்தால் அங்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் போகாட்டா அந்த வேலையில் நான் தவறு செய்யக்கூடியவனாக, அவனுடைய நேரத்தை வீணடித்ததாக கருத. இப்படி நம்ம எந்தெந்த பொறுப்புகள்ல இருக்கிறோமோ அதன் மூலமாக, அல்லது நான் ரொம்ப முக்கியமானவனாக இருந்தால் என்னுடைய நேரம் முக்கியமானதாக என்று கருதப்படுகிற பொழுது பிறருடைய நேரத்தை நான் வீணடித்ததன் காரணமாக அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ஏராளம் இருக்கிறது. அப்படியானால் நேரம் சரியாக, நேரம் தவறாமை என்கிற ஒரு பண்பாட்டை, ஒரு பயிற்சியை, ஒரு அகலாக்கை இந்த தொழுகை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இப்படிப்பட்ட பண்பாடு தொழுகையின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது அர்கானுல் இஸ்லாத்துல தொழுகைக்கு அடுத்தது நோன்பை எடுத்துக்கொள்வோம். நோன்பு என்ன ஒரு பண்பாட்டை, அகலாக்கை கற்றுத்து, அது ஒரு இபாதத். அந்த நோன்பு சாதாரணமாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது மோமின்கள் மீது. அந்த நோன்பு என்கிற இபாதத்து என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன, என்ன மாதிரியான அகலாக்கை படித்து தருகிறது? சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சாதாரணமான நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது நோன்பு வைத்துட்டா அது தடை செய்யப்படுகிறது. இப்படித்தான் நம்ம நோன்பை புரிஞ்சிருக்கிறோம். உடல் இச்சைகளை விட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக நோன்பை பார்க்கிறோம். அதை தாண்டி பிற மனிதர்களுக்கு நோன்பின் மூலமாக என்ன அகலாக்கை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒற்றுமையோடு வாழுதல், சண்டை சச்சரவுகளுக்கு செல்லாமல் இருப்பது என்கிற பண்பாட்டை இந்த நோன்பு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே சொன்னாங்க, மல்லம் யதா கவுல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜா அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
யார் ஒரு மனிதர் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களை விட்டு தவிர்த்து கொள்ளாம விடாம தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அதை செய்து கொண்டிருந்தால் ஃபலைஸல் இல்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை அயதஅ தஅமஹு வ ஷராபஹு, நீ சாப்பாட்டை உணவை தடுத்துக் கொள்வது அல்லது குளிர்பானங்களை குடிப்பை தடுத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. எனவே உன்னுடைய நோன்பு முக்கியமாக பொய்யான பேச்சுக்களை விட்டு தவிர்த்து கொள்வது, பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. இந்த பொய்யான பேச்சும் பொய்யான நடவடிக்கையும் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பொய் என்கிற தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். அதுல எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உலக நாடுகளில் சண்டையை கூட உருவாக்கி இருக்கிறது. பொய்யான தகவலின் மூலமாக ஈராக்கில் ஏற்பட்ட பாதிப்பை நமக்கெல்லாம் தெரியும். ஒரு நாட்டையே சின்ன பின்னமா ஆக்கிவிட்டது பொய் தகவல். அப்போ பொய்யான பேச்சுகள், அதனுடைய நடவடிக்கைகள் இருந்து நோன்பு ஒரு மனிதனை தடுக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய அகலாக்கை சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க, லைஸ ஸியாம் மினல் அக்கல் வஷ்ருப், நோன்பு என்பது சாப்பிடாம இருப்பது குடிக்காமல் இருப்பது என்று மட்டுமல்ல, இன்னம ஸியாம் மினல் லஹ்வு வ ரஃபஸ் என்று சொன்னார். வீணானவைகள் தீமைகளை விட்டும் மானக்கேடானதை விட்டும் தடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுக்காண்டி சாப்பிடுறது அர்த்தம் அல்ல, நீ சாப்பிடாம இரு குடிக்காம இரு, அதோடு சுருக்கி கொள்ளாத நோன்பு என்பதை, அதை தாண்டிய ஒரு பண்பாட்டை நோன்பு கொடுக்க. அதான் அல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவனாக தூய்மையாளனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய தத்துவமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக ஜக்காத். ஜக்காத்து கொடுக்கிற நாலாவது அர்கான்கள்ல நாலாவது அம்சம் ஜக்காத். ஜக்காத் என்ன கொடுக்கிறது? ஜக்காத் என்று சொன்னாலே தூய்மைப்படுத்துதல். இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று. வசதி படைத்தவர்கள், நிசாபை எட்டியவர்கள், அவர்கள் தங்களுடைய சொத்திலிருந்து ஒரு 2.5% ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு நிறுத்தி கொள்றது அல்ல. செல்வத்திலிருந்து கொடுக்கிற ஒரு வரி அப்படின்னு சுருக்கி பார்த்து விடக்கூடாது. அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதன் மூலமாக ஏற்படுகிற அஹ்லாக்கு பண்பாடுகள் என்ன தெரியுமா? ஜக்காத்து கொடுக்கிற ஒரு மனுஷன் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே வந்தா அவனுக்கு இரக்கம், கருணை, நேசம், இளகிய மனசு, அனுதாபம், ஏழைகளுடைய கஷ்டம், வறுமை, இவைகளை அவன் புரிந்து கொள்கிறான், உள்வாங்கிக் கொள்கிறான். எவ்வளவு பண்பாட்டை கொடுக்கிறது பார். ஏழைகள் நம்ம இடத்தில் வந்து வாங்குகிற பொழுது அந்த ஏழைகளின் உணர்வுகளை அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கை நீட்டுவது அவனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய சவால். அதை தாண்டி ஒரு மனிதன் என்னிடத்தில் கையேந்தி நிற்கிறானே, அவனை போன்ற மனிதன் தானே நான். இன்னும் சொல்ல போனா அறிவால் என்னை விட கூடுதலா கூட இருப்பான், இபாதத்தால் என்னை விட சிறப்பா கூட இருப்பான். ஆனால் பொருளாதாரம் அவனை பின்தங்க வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதில் உலியா, கை உயர்ந்த கை, கொடுக்கும் கை இருக்கிறது, அது எது சுஃப்லான்னாங்க, ஏந்தக்கூடிய கீழ் இருக்கக்கூடிய கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்று சொன்னாங்க. அப்படியான ஒரு நிலையில் கூட ஒருவன் வந்து கை நீட்டுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தன்மானத்துக்கு சவால். அப்படி இருந்தும் ஒருவன் வந்து நம்மிடத்தில் நிற்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான் பொருளாதாரத்தில். அப்படியானால் அவனுடைய கஷ்டத்தை இவன் உணர வேண்டும். எப்படி நினைச்சிடக்கூடாது? அவனை மனிதனாகவே நினைப்பது இல்லை, அவனை அடிமை போன்று நினைப்பது இல்லை. நீ ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது அவன் நம்ம கிட்ட வந்து வாங்குற அளவுக்கு, கையெந்தற அளவுக்கு அவனுடைய நிலை இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற அளவுக்கு வைத்திருக்கிறானே, அவன் கையெந்தற அளவுக்கு வந்திருக்கிறானே, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு வேதனையோடு வந்திருப்பான். தன்மானத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு அவன் வந்து நமக்கு முன்னால் நிற்கிறானே என்று யோசித்துப்பார். அதை உள்வாங்கக்கூடிய பண்பை கொடுக்கிறது. எனவே ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கிற ஜக்காத் என்பது இந்த பண்பாட்டை, இந்த தாக்கத்தை உருவாக்குக. இதான் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற அஹ்லாக் பண்பாடு. அது மட்டுமல்ல, இன்னொரு தத்துவம் என்ன தெரியுமா? ஜக்காத்து ஒரு மனுஷன் சரியாக கொடுத்து வந்தால் ஹுப்புல் மால், பொருளாதாரத்தை நேசித்தல் என்பதிலிருந்து அவனுக்கு விடுதலை. இது உளவியல் ரீதியான தத்துவம்.
ஒரு மனிதன் சரியாக ஜக்காத்தை கொடுத்து வருகிற பொழுது அவன் சொத்து எல்லாம் கணக்கு பார்த்து சரியா கொடுத்துட்டு வந்தா பெரிய தொகை அவனை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கும். அப்படி போகிற பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான் நான் கட்டுப்படுகிறேன் என்று வருகிற பொழுது பொருளாதாரத்தின் மோகத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு மனித பொருளாதார மோகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டால், பொருளாதார சுரண்டுதல் என்று சொல்றவன், அடுத்தவனுடைய பணங்களை அபகரித்தல் என்று சொல்கிறவே, தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறித்தல் என்று சொல்கிறவே, நம்மிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை அடக்குமுறை என்று சொல்கிறோமே, இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்துவிடும். காரணம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பவர்கள் தான் தொழிலாளர்களை அடக்கி கொண்டிருக்கிறார். இந்த முதலாளித்துவம் தத்துவம் என்றெல்லாம் சொல்ற அந்த அத்துணை விஷயங்களுக்கும் ஜக்காத் என்கிற ஒன்று தீர்வாக அமைகிறது. காரணம், பொருளாதார மோகத்திலிருந்து அவன் விலகி கொள்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஜக்காத் என்கிற இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமை. அது வெறுமன கடமை என்று புரிந்து கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாது, இவ்வளவு பெரிய பண்பாட்டை கொடுக்கிறது. அதனால தான் அவனை பொருளாதார மோகத்திலிருந்து அவனை காப்பாடுவான். அதிலிருந்து காப்பாற்றி விட்டால இன்னைக்கு சமூகத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல வந்து நிற்பது காசு தான், பணம் தான். கூட பிறந்தவனை கூட ஒரு மனிதன் கொலை செய்து விடுகிறான். தன்னோடு கூட பிறந்தவன், உன்னோட சகோதரன், அவனை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்னைக்கு பார்க்கிறோம், அவன் மீது புகார் கொடுக்கிறான். உன் கூட பிறந்தவன்பா, பணத்துக்காகவே கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம், அவன் பக்கம் தப்ப இருக்கட்டுமே, உன் கூட பிறந்தவன் பார்த்தாயா நீ கோர்ட் வரைக்கும் போய் உன்னுடைய சகோதரனை நீ நீதிமன்றத்தில் நிறுத்தினாயே. இதெல்லாம் சும்மா கற்பனைகள் இல்லை, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட பண்பை சொல்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? பொருளாதாரத்தின் மோகம். கொஞ்சம் கூடுதல் அவர் எடுத்துக்கொண்டார், அவர் பக்கம் தப்பே இருக்கிறது, கூடுதல் எடுத்துக்கொண்டார். அந்த பொருளாதாரத்தின் மோகம் தன் கூட பிறந்தவன் என்பதை கூட வைத்து வைக்கவில்லை, விட்டு வைக்கவில்லை, கொண்டு எங்க நிறுத்தி விட்டது பாருங்க. எவ்வளவு பெரிய அவனுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்து விட்டு. இன்னைக்கு பார்க்கிற சமூகத்தில் ஏற்படுகிற எத்தனையோ பிரச்சனைக்கு பொருளாதார மோகம் ஒரு காரணமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துகிற பண்பு ஜக்காத்தில் இருக்கிறது. ஆக இப்படி அந்த மனிதனை ஜக்காத்து தூய்மைப்படுத்துகிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், "குத் மின் அவ்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹும் பிஹா." நபியே, அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை தூய்மைப்படுத்துங்கள், உள்ளத்தாலும் புறத்தாலும் தூய்மைப்படுது. துதஹிருஹும் வதுஸக்கி, ரெண்டு வார்த்தை அங்க ஜக்கி என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தஸ்கியத். அதே போன்று தத்ஹீர் என்கிற வார்த்தையும் ரெண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் வழக்கு எழுதுறாங்க, உள்ளத்தாலும் புறத்தாலும் அவனை தூய்மைப்படுத்துங்கள் ஜக்காத்தை எடுப்பதின் மூலம். உள்ளத்தில் உள்ள ஹசது, ஹுப்புல் மால் இவைகளையும் தூய்மைப்படுத்துது, வெளிரங்கத்திலும் தூய்மைப்படுத்துதல். இப்படிப்பட்ட ஒரு தூய்மைப்படுத்துதலை செய்யுங்க. ஓ சல்லி அலைஹிம், அவனுக்காக வேண்டிய துஆ செய்யுங்க. இன்ன ஸலாத்தக, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், அவனுக்கு அது மிகப்பெரிய ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கா வசதி உள்ளவர்கள்ட்ட இந்த ஜக்காத்தை எடுக்கிற பொழுது என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஜக்காத்துடைய அஹ்லாக், ஜக்காத்து என்ன பண்பாட்டை கொடுக்கிறது தெரியுமா? கொடுத்ததை சொல்லி காட்டுதல். அது எவ்வளவு பெரிய விஷயமா இஸ்லாம் சொல்லுது. நீ கொடு, பொருளாதாரத்தின் மோகத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை தூய்மைப்படுத்துகிறது. நீ கொடுத்த பிறகு அதை சொல்லி காட்டுதல், அது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? நீ கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்பா, நீ கொடுத்துட்டு 10 பேர்கிட்ட சொல்லி காட்டுதல் என்பது உன்கிட்ட வாங்கி சாப்பிட்டு உயிரோடு வாழ்வதை விட பட்டினியாக நான் மரணித்திருப்பதே மிக கண்ணியமானது என்று நினைக்கிற அளவுக்கு சில பேர்கள் கொடுத்து விட்டு சொல்லி காட்டுதலை பார்க்கிறோம். இஸ்லாம் அதை தடுக்கிறது. நீ கொடுத்துட்டியா, சொல்லி காட்டினால் உன்னுடைய அமல் அழிந்துவிடும். இது ஜக்காத்து கற்றுக் கொடுக்கிற பாடம். அதே போன்று ஜக்காத்துல் ஃபித்ர், அது என்ன பாடத்தை கொடுக்குமா? அதுலயும் பாருங்க, அதுலயும் நற்பண்பு தான் இங்க வருகிறது. லஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மினல் லஹ்வி வர்ரஃபதி வதஅமத்தல் மசாகீன் என்று சொன்னார்.
3 விஷயம் சொன்னாங்க. தீமைகளிலிருந்து தடுக்கிறது ஜக்காத்துல் ஃபித்ர். அதே போன்று மானக்கேடான அம்சங்களிலிருந்து தடுக்கிறது. நோன்புல ஏற்பட்ட குறைபாடுகள், நோன்புல ஏற்பட்ட இப்படிப்பட்ட சின்ன சின்ன குற்றங்கள். அது மட்டுமல்ல, ஏழை மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்தல் என்கிற இந்த 3 பண்பாட்டையும் கொடுக்கிறது. அப்ப ஜக்காத்தில் இந்த தத்துவம் இருக்கிறது. எனவே நீங்கள் ரொம்ப சிந்தித்து பார்த்தால் இஸ்லாமிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் அனைத்துமே நற்பண்புகளை நமக்கு எடுத்து சொல்கின்றன. இந்த அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை இஸ்லாம் காட்டி தந்த காரணத்தால் தான் இஸ்லாமிய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சவாலோடு இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்திக்கு முன்னால் வளர்ந்து காட்டுது. ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வோடு நாம் அனைவர்களும் பயணிக்கிற பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, ஹஜ் என்கிற வணக்கம், ஹஜ் என்கிற வணக்கம் அது நமக்கு கொடுக்கிற அகலாக்கு பண்பாடு என்ன தெரியுமா? உலக மோகத்திலிருந்து ஒரு மனிதனை வென்றெடுக்கிறது. மனிதனுடைய ஒரு வகையான பெருமையை தகர்க்கிறது, ஏற்றத்தாழ்வை நீக்குகிறது, சமத்துவத்தை ஏற்படுத்துகிறது. நிறத்தால், மொழியால், ஆடையால் என்று வித்தியாசப்பட்டு கிடக்கிறானே, ஆடையை வைத்து ஒருவன் உயர்ந்தவன் என்று தீர்மானிக்கிற சமூகத்தில் வாழுகிறோம். ஒரு மனிதன் உடுத்திருக்கிற ஆடை அவனை தீர்மானிக்கிறது உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் என்று. எனவே இப்படியாக உயர்வு தாழ்வு ஆடையை வைத்தும், ஆளை வைத்தும், நிறத்தை வைத்தும், மொழியை வைத்தும், இனத்தை வைத்தும் பாகுபாடு பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் சொல்கிறது, ஹஜ்ஜின் மூலமாக நிறத்தால், மொழியால், இனத்தால், ஆடையால் அனைவர்களும் சமம் என்பதை வெறுமன வாயளவில் சொல்லாமல் அதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த ஹஜ் வணக்கம் இருக்கிறது. அந்த இபாதத்து தனி வெறுமன இதை மட்டும் சொல்லுகிறதல்ல, தனி மனித ஒழுக்கத்தையும் அந்த ஹஜ் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதத்தில் செய்யப்படக்கூடிய காரியம் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், வமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 விஷயத்தை சொல்றான். ஹஜ்ஜி நீங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக என்னுடைய மனைவிதான் இஹ்ராம் கட்டிவிட்டால் அதிலிருந்து ஹலால் ஆகாத வரைக்கும் என் மனைவியோடு சேர முடியாது. இஹ்ராம் கட்டிவிட்டால் அப்படியான ஒரு கட்டுப்பாடு எனக்கு அனுமதிக்கப்படாத பெண்களிடத்தில் நான் போகக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது. அதை நான் படித்துக் கொள்கிறேன். அங்கே ஒழுக்கத்தை தான் வலியுறுத்துகிறது. தாம்பத்திய உறவிலிருந்து நீங்கி கொள்ள வேண்டும். வலா ஃபுசூக, கெட்ட வார்த்தைகள் பேசுவது. ஒரு மனிதன் கெட்டவன் என்று தீர்மானிக்கிறது அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வைத்துத்தான். எனவே அவனுடைய வார்த்தைகள் என்பது அவனுடைய முகவரி, மறந்துவிடக் கூடாது. என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் எனது முகவரி. நான் நல்லவனா கெட்டவனா என்பது என் வாயிலிருந்து வார்த்தைகளின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதை இஸ்லாம் தடுக்கிறது ஹஜ்ஜின் மூலமாக. வலா ஜிதால் ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில தர்க்கம் புரியாது. தர்க்கம் புரிவதன் மூலமாக, விவாதங்களில் ஈடுபடுவதன் மூலமாக சகோதரத்துவம் பாதிக்கிறது. என்னதான் நட்பு இருந்தாலும் கூட நான் ஒரு கருத்தை மெய்யென நம்புகிறேன், இன்னொருத்தர் அது தவறு என்று சொல்லுகிறார், எங்களுக்குள் நட்பு இருக்கிறது, அதை பற்றி அந்த தலைப்பை பற்றி நாங்கள் பேசி விவாதம் பண்ணுகிற பொழுது அங்கு முஹப்பத்து குறைகிறது. இஸ்லாம் இந்த 3ஐயுமே தடுக்கிறது. ஹஜ் என்பது வெறுமன கடமையை நிறைவேற்றி விட்டு வந்து விட்டாய் என்பதல்ல, இந்த பண்பாட்டை கற்றுவிட்டு வா, சமத்துவத்தை படித்து விட்டு வா என்கிற ஒரு அகலாக்கை இந்த ஹஜ் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அருமையானவர்களே, இஸ்லாமிய கடமைகளில் நமக்கு இத்துணை தத்துவங்களும் ஒழுக்க மாண்புகளும் அகலாக்கு பண்புகளும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. தொழுகையில் இப்படி ஏராளமான பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. ஜக்காத்தில், நோன்பில், ஹஜ்ஜில். எனவே ஒரு மனிதன் புனிதராக, மனித நேயத்தோடு, அன்போடு, பண்போடு, அகலாக்கோடு, சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டுமானால்
இஸ்லாமிய கடமைகளின் மூலமாக அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டாலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தத்துவத்தையும் உணர்வையும் அவன் புரிந்து கொள்கிறான். வேற யாரும் நமக்கு பாடம் நடத்த தேவையில்லை. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அப்படித்தானே உருவாக்கினாங்க. ரசூலுல்லாவால் உருவாக்கப்பட்ட தோழர்கள் கடமைகளை செய்தார். வேற எதுவும் அவர்களுக்கு வேற தத்துவங்களை சொல்லிக் கொடுத்தார்களா? பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு பண்பாட்டை படித்துக் கொடுக்க. இன்னைக்கு பார்க்கிறோம், இளைஞர்கள் கெட்ட செயல்களிலும் மானக்கேடான காரியங்களிலும் கஞ்சா போன்றவைகளுக்கு இன்னைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம், அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை. தொழுகையை வலியுறுத்தக்கூடிய இல்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் நம்ம ஊர்ல தீனியாத் என்கிற அந்த பாடம் அவர்களை அப்படிப்பட்ட பண்பாட்டை கொடுக்கிறது. அதை மீறுகிறவர்கள் பெரும்பகுதி கெட்டு போகிறார்கள். எனவே அந்த இல்மை படிக்கிற பொழுது அவன் தொழுகையாளியாக இருந்தால் இந்த மானக்கேடான காரியங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வான். அதனால இந்த இளைய சமூகத்தை பாதுகாப்பதற்கு வேறு எந்த வேலையும் இல்லை. நீங்க இந்த கடமைகளினுடைய தத்துவத்தை இந்த பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள். தீனியாத்தின் மூலமாக வெறுமன தொழுகை பாடம், ஜக்காத்து பாடம், ஹஜ்ஜு பாடம், நோன்பு பாடம் என்று கற்றுக் கொடுப்பதில்லை. அதில் உள்ள பண்பாட்டை படித்துக் கொடுங்கள். அதுவே அவனுடைய கல்வியில் நல்ல ஆழமாக பதிந்து விட்டால் அவன் அஹ்லாக் உள்ளவனாக மாறிவிடுவான், பண்பாளனாக மாறிவிடுவான், பண்பாடு உள்ளவனாக மாறிவிடுவான், நாகரிகமானவனாக மாறிவிடுவான், அடுத்தவரின் துயரத்தை உணரக்கூடியவனாக மாறிவிடுவான், பெற்றோர்களுடைய இஸ்ஸத்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தக்கூடியவனாக தன்னுடைய பண்பாட்டை மாற்றிக்கொள்வான். அப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்குவதற்காக நாம் அனைவர்களும் பாடுபடுவோம். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சமூகம் உருவாவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.